Hi everybody. இங்க வாங்க. அப்பா வீடியோ கால்ல கனெக்ட் ஆனது ஏன் என்கிட்ட சொல்லல? மேம், பாஸ் தான் சர்ப்ரைஸ்னு சொன்னாரே மேம். சாரி மேம், பாஸ் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னார் மேம். போங்க. ஜாக்லின், இப்ப என்ன பண்றது? இந்த நிலைமைய எப்படி சமாளிக்கிறது? எனக்கு வீடியோ கால்ல சமாளிச்ச மாதிரி இன்னைக்கும் ஏதாவது பண்ணி சமாளிச்சிடலாம். டோன்ட் வெரி. பாஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா பாஸ்? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போது நமது மதிப்பிற்குரிய மேடம் ஜாக்லின் பெர்னாண்டஸ் அவர்கள் குத்துவிளக்கேற்றி இப்போது விழாவை தொடங்கி வைப்பார். ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். விளக்கே ஏத்து. Come on, Jacqueline. பாத்தீங்களாக்கா, நீங்க அப்படி புரட்டி எடுத்ததுக்கு அப்புறம் கூட தைரியத்தை பாருங்க. பூஜை ஆரம்பிச்சிட்டானுங்க படுபாவி பசங்க. வா முருகேசா, ஒரு கை பார்த்துடலாம். முருகேசா, அக்கா. இவ என்ன புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு நிக்கிறா? ஒருவேளை இது பார்வதி? இல்லைங்கக்கா, நீங்க எப்பவுமே குழப்பமாய் போறீங்கக்கா. இந்த அம்மனியை பார்த்து புடவைய கட்டிருக்காங்க, அதனால தானேக்கா. ஜாகிச்சன் பெட்டர் மோஸ்ட் அம்மனி தான்க்கா புடவையில இருக்கு. அது பார்வதி அம்மனி இல்லைக்கா. பார்வதி அம்மனி எதுக்குக்கா இங்க வரணும்? Very good. என்ன? பாப்போம் முருகேசா. ஆமாங்கக்கா, நீங்க இந்த அம்மனியை பார்த்து இனிமே குழம்பிக்காதீங்கக்கா. Prakash. பாஸ். எஸ் பாஸ். ஐயோ, எனக்கு அந்த அம்மனியோட புடவை பார்த்துக்கிச்சுங்கக்கா. பார்வதி புடவையில நெருப்பு. பார்வதி, பார்வதி. ஐயோ, தீ! ஐயோ,
மேடம் தண்ணி எடு பார்த்து பார்த்து நீங்க ஓரமாமா. சீக்கிரம். ஏய் காப்பாத்துங்க மேம். இந்தாங்க, கூலியை வச்சு நேரம் பார்த்துங்க. இந்தாங்க. தண்ணி கொண்டு வா. சீக்கிரம். ஐயோ மேம். என்னது இதெல்லாம் பத்திரமா பண்ண வேண்டாமா? இத்தச்சோட ஆம்பளைங்க இருக்கீங்க, ஒரு புள்ளை இப்படி தீயில கருகி போறத கண்ணால பாத்துக்கிட்டே இருக்கீங்களே. உனக்கு ஒண்ணும் இல்லல்ல பார்வதி? இங்க பாருங்க புவனேஸ்வரி, ஐம் நாட் பார்வதி. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. நான் எத்தனை வாட்டி சொல்றது நான் ஜாக்லின் பெர்னாண்டஸ்னு? அப்படி இல்ல கண்ணு. ஒன்று சேலையில நெருப்பு பட்ட உடனே என்று பார்வதி நெருப்புல துடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதான் என் கண்ணு, தண்ணி ஏதாவது சாப்பிடுறியா? கொஞ்சம் பதட்டமா இருக்குல்ல, யார்கிட்டயாவது தண்ணி இருந்தா கொடுங்களேன். புவனேஸ்வரி, ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ். இன்னைக்கு முக்கியமான ஃபங்க்ஷன் விளக்கேத்தணும்னு சொன்னாங்க, அதனாலதான் சாரி கட்டிட்டு வந்தேன். அன்எக்ஸ்பெக்டடா சாரி தீ பிடிச்சிருச்சு. நீங்க வந்து என்ன சேவ் பண்ணீங்க, அவ்வளவுதான். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எனக்கு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு மூடே போயிடுச்சு. நான் போங்கன்னு சொன்னேன். கிடையாது இன்னைக்கு ஃபங்க்ஷன். சந்தோஷமா? கண்ணு, நெருப்போட விளையாடும் போது நாம தான் பத்திரமா இருக்கணும். ஊரே எரிச்சு போட்டுரும். வா முருகேசா. நீங்க எப்ப பார்த்தாலும் பார்வதி நினைச்சு இந்த ஜாக்சன் பெட்டர் பஸ் லைட் அம்மனே காப்பாத்தி போடுறீங்க. அந்த அம்மனோட திமிரா பாத்தீங்களாக்கா? காப்பாத்ததுக்கு நன்றி விசுவாசமா எப்படி திமிரா பேசலான்னு. நீங்க அவளை காப்பாத்திட கூடாதுங்கக்கா. இங்க கம்பெனி வரக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாகணும்னு நான் நினைக்கல முருகேசா. முருகேசா, எதிரியா இருந்தாலும் அவங்க நல்லதா இருக்கணும். நான் அவங்கள நேர்மையான வழியில ஜெயிப்பேன். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? நீங்க சொல்றது சரிதானுக்கா. உங்க நல்ல மனசு யாருக்குங்க வரும், அதை புரியுதா பாருங்க இந்த நன்றி கட்ட ஜென்மங்களுக்கு. விடு, ஏதோ அசம்பாவிதம் நடந்து போச்சு. ஆனா இதுக்கு மேல இங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்காது, நடக்க கூடாது. அதையும் மீறி நடந்துச்சுன்னா பாத்துக்கலாம். இப்போதைக்கு இங்க நமக்கு வேலை இல்ல, நாம வீட்டுக்கு கிளம்பலாம். ஆமாமுக்கா, பூஜை வர பாதிலே விட்டுட்டு வந்துட்டோம். சாமி நமக்கு காத்துட்டு இருப்பாரு. வாங்க போலாமுக்கா. சரி போலாம். பிரகாஷ், எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க, போங்க. சார் ப்ளீஸ் போங்க சார், ப்ளீஸ். பார்வதி இப்படி பண்ணீங்க? நடந்தது ஆக்சிடென்ட்னு சொல்லி என்ன ஏமாத்தாதீங்க. நான் பார்த்தேன், நீங்க வேணும்னு தான் புடவைய எரியிற விளக்கு திரி மேல போட்டீங்க. சொல்லுங்க பார்வதி, எதுக்காக இப்படி பண்ணீங்க? ஆமா, நான் வேணும்னே தான் புடவைய நெருப்புல பத்த வச்சேன். நான் எதுக்காக இப்படி பண்ணேன் தெரியுமா? உங்க அப்பாக்காக தான். வாட்? ஏன் டாடிக்காக இப்படி பண்ணீங்களா? என்ன சொல்றீங்க பார்வதி? பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா
உங்க அப்பா அந்த பிசினஸையும் நிறுத்திடுவாருன்னு அவருக்கு அப்படி ஒரு ராங் சென்டிமெண்ட் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் அப்படி பண்ணேன். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அவர் காதுக்கு போகும்னு நினைச்சுதான் இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்தேன். ஆனா அவரே லைவா வந்திருக்காரு. இனிமே அவர் இந்த கம்பெனியை வேண்டான்னு சொல்லிடுவாரு. இதுக்காக நீங்க இவ்ளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா பார்வதி? என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே. உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்தா என்ன பண்ணிருக்கிறது பார்வதி? உங்ககிட்ட சொல்லியிருந்தா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கண்டிப்பா அதுக்கு ஒத்திருக்க மாட்டீங்க. அதனாலதான் சொல்லல. அது மட்டும் இல்ல, உங்க அப்பா கம்பெனியை கட்டுறதை தடுக்கிறதுக்கு இதை விட வேற வழி எனக்கு தெரியல. விடுங்க, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல. சரி, போலாமா? வாங்க. ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் பண்ணும்போது ஏதாவது ஒன்று இந்த மாதிரி ஆயிருது. நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இன்னைக்கு இந்த மீட்டிங் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம், பாஸ் தான் கால் பண்றாரு. இந்த ப்ராஜெக்ட் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க பாஸ். பிரகாஷ், இந்த நல்லூர் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே ப்ராப்ளமாவே இருக்கு. வாட் பிரகாஷ், என்ன நடக்குதுங்க? நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி பாஸ், ஃபயர் ஆக்சிடென்ட் அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு. மத்தபடி புவனேஸ்வரியால எந்த பிரச்சனையும் இல்ல பாஸ். ப்ராஜெக்ட் ஸ்டாப் பண்றதெல்லாம் எனக்கு டசன்ட் மேட்டர். ஃபயர் ஆக்சிடென்ட் எனக்கு ராங் சென்டிமெண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அதனால நல்லூர் ப்ராஜெக்டை நீ ஸ்டாப் பண்ற. பாஸ் பாஸ் ப்ளீஸ், நீங்க நினைக்கிற அளவுக்கு பெருசா ஃபயர் ஆக்சிடென்ட் எதுவும் நடக்கல பாஸ். உங்க டாக்டர் ஜாக்லின் மேடம் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்ததால தான் சாரியில அப்போ ஃபயர் ஆயிருச்சு. தட்ஸ் ஆல் சார். ஐயோ, என்னையா சொல்ற? ஜாக்லின் கேர்லெஸ்னால ஃபயர் ஆயிருச்சா? வாட் டு யூ மீன் மேன்? ஜாக்லின் பிஏ கேர்லெஸ்ஸா இருந்ததுக்கு ஜாக் எப்படி காரணமாவா? ஜாக்லின் மேடம் சாரியில ஃபயர் ஆனதுக்கு அவங்க பிஏ எப்படி காரணமாவாங்க? மேன், என்ன கன்ஃபியூஸ் பண்ற? ஜாக்லின் எப்பயா சாரி கட்டியிருந்தா? சாரி கட்டிட்டு குத்து விளக்கு ஏத்துனது ஜாக்லின் இல்ல, ஜாக்லினோட பிஏ. கம்பெனில ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனா அந்த பிசினஸ் எப்பவுமே நல்லா போகாது. சோ ஸ்டாப் த ப்ராஜெக்ட். தட்ஸ் ஆல். சார் 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 ப்ளீஸ். சாரி கட்டிட்டு குத்து விளக்கு ஏத்துனது ஜாக்லின் இல்ல, ஜாக்லினோட பிஏ. ஐயோ, மனப்பாடம் பண்ண எல்லா மந்திரமும் மறந்து போச்சே. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாளம் கட்டிக்கிட்டு மயிலாட வந்தாரா கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாளம் கொட்டிக்கிட்டு மயிலாட வந்தாளாம். ஓ வைகா பாஷா பாஷா மகள் பைத்தியமே, வந்துரு வந்துரு. நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம் சாமி. என்னம்மா பூஜையை முடிக்கும்போது கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டீங்களே என் தாயே. அப்படியா? நல்லபடியா முடிஞ்சிருச்சா? நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் குழந்தாயே. உங்கள் வீட்டில் உள்ள தீய சக்தியை எல்லாத்துக்கும் அழிவு காலம் வந்துவிடும். அப்படி ஒரு பூஜையை பண்ணிட்டேன். கரெக்டா சொன்னீங்க சாமி. நீங்க மந்திரத்தை ஸ்ட்ராங்கா போட்டிருக்கீங்க போல இருக்குங்க. போன இடத்துல அந்த ஜாக்சன் பெட்டர் மோஸ்ட் அமெரிக்கா ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க. கண்டிப்பா தான் அது ஆயிருக்குமுங்க. அதுக்குள்ள என் அக்கா போய் காப்பாத்திட்டாங்க. என்னடா சைனீஸ் மொழியெல்லாம் பேசுறான் சாமி? அவன் சொல்றது உங்களுக்கு புரியலையா? எனக்கு புரியுது சாமி. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஐயா சொல்லுங்க, சாமியோட பூஜை மகிமை நீங்க போற இடமெல்லாம் வெற்றியை தான் கொடுக்கும். நீங்க போன இடத்துல போன காரியம் வெற்றியா இருக்குமே. அததானே நானும் சொன்னேங்க. சாமி புரிஞ்சுக்கிட்டாங்க. உங்க மகிமையே மகிமை சாமி. ஆத்தாடி அப்பாடா, நம்ம நம்பிட்டா இத வச்சு நம்ம சாதிச்சிட வேண்டியதா. சாமி, இந்த முருகேசன் உங்களை பத்தியும் உங்க மகிமையை பத்தியும் என்கிட்ட சொல்லும்போது நான் அதை நம்பவே இல்லைங்க. ஆனா இப்ப நீங்க பண்ண இந்த நைவேத்திய பூஜையால இந்த ஊருக்கே ஒரு நல்லது நடந்திருக்குதுங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியல சாமி. ரொம்ப நன்றி. ஆடி தாயே வா. எனக்கு சாமிக்கு பசிக்குது போல இருக்குங்க. பூவா சாப்பாடு கேக்குறாருங்க. ஏன் சாப்பாடே அவதா. என்ன நடக்க போகுது தெரியலையே. எதுக்கு நம்ம தப்பிச்சோட தயாரா இருந்துக்குவோம். என்னாச்சு சாமி, ஒரு மாதிரியா பேசுறீங்க? பதட்டப்படாதம்மா, நான் ஒண்ணு அடியே கிடையாது.
உனக்கு ரொம்ப நெருக்கமானவன் உன் பூவுக்கும் பொட்டுக்கும் சொந்தக்காரமா. டேய், சொல்லுங்க சாமி. மருது பையே முருகேசன் தானே நீ? ஆமாமுங்க சாமி. என்ற ஐயா பேரை தெரிஞ்சு வச்சுக்காருங்கக்கா. ஆடு மாதிரி படிக்கிறீங்க. கிறுக்கு பையன். மனசு மாதிரி சின்ன வயசுல இந்த வேட்டியை பிடிச்சுக்கிட்டு இப்படி 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 ஆடுவியே. இந்த இது பாக்கல இது. அப்ப கூட நீ வேட்டி அவுத்து விட்டியே. ஐயோ நான் அவுத்து விடலீங்க. அந்த வேலையை மட்டும் பாருங்க வெங்காயம். ஏண்டா மலபாடு ஞாபகத்துக்கு வரல? ஐயா என்ற மாண்டாக்குள்ள இருக்கிற மெஷின் கொஞ்சம் மெதுவா தானுங்க வேலை செய்யும். நீங்க யாரும் எனக்கு ஞாபகத்துக்கு வரலீங்கய்யா. போச்சுப்புரி லாங்குவேஜ்லாம் பேசலாம். இப்படி வா புவனேஸ்வரி. இல்ல நல்ல பாரு புவனேஸ்வரி. நாதா 20 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டே விட்டுட்டு ஓடி போனடே ஓ புருஷ பொண்ணுபடி. நீ கூட அடிக்கடி கூப்பிடுவியே பொண்ணு டிங் 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 டிங். தெரியுதா? நான் தான். நல்லா பாரு. ஏனுங்கக்கா நம்ம ஐயா தானுங்கக்கா. நீ இல்லாம என்னால வாழவே முடியாதுமா. ஐ லவ் யூ சோ மச். அது ஒண்ணும் இல்ல, 20 வருஷம் விட்டுட்டு போயிட்டல அத்த கோவம் தான் அவளுக்கு. ஐயா கள்ளி ஐயா போகும்போது முருங்கக்கா கணக்கா சன்னமா போனீங்க, வரும்போது முனீஸ்வரன் கணக்கா பெருத்து போயிட்டீங்க. அதனால தான் எனக்கு அடையாளம் தெரியலீங்க. சம்சாரத்தை பார்க்காம 20 வருஷம் ஃபீல் பண்ணி சாப்பிட்டு சாப்பிட்டு பல்க் ஆயிட்டேன். புவா, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக இத்தனை வருஷமா உன்னை விட்டு விலகி இருந்தேன். ஆனா இனிமே உன்னை விட்டு பிரியவே மாட்டேன். என்னை மன்னிச்சிருப்புவா. நான் முழுசா திருந்திட்டேன். என்னை மன்னிச்சிருப்புவா. ஐ லவ் யூ லட்டு. நம்ம பொண்ணாது? ஆமாங்க உங்க பொண்ணு தானுங்க. அடி ஆத்தி தங்கமே வைரமே பட்டே பவளமே இங்க வாடி தங்கம். பெற்ற மகளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்பன் கொடுக்கும் புத்தத்தில் காமம் இல்லை என்று. அழகி பிள்ளை. ஆமா இவனுக்கு மூத்தவன் ஒருத்தர் இருந்தானே அவன் பையன் ராகவன், அவனுங்க வேலை விஷயமா வெளியே போயிருக்காருங்க. அவன் எங்களுக்கும் மருமகளுங்க ராகவையோட சம்சாரமுங்க. அட நம்ம மருமகளா? மகாலட்சுமி மாதிரி இருக்கியே அழகி. உன் பேர் என்ன? கவிதா. புவா சொல்றத கேளு. இனிமே நான் எல்லாத்தையும் விட்டுறேன். இந்த சன்னியாசத்தை விட்டுறேன். உன் கூட தான் இருக்கணும். நான் பழையபடி இங்கதான் இருப்பேன். புரிஞ்சுக்கடி. ஐ லவ் யூ லட்டு. உன் காலிலே கிடக்குறேன் என் பட்டு. என் லட்டு பிளீஸ் சொன்னா கேளு. இத்தனை வருஷம் ஆச்சு. அம்மடி செல்லம் தங்க போச்சும். ஏ நடுநிசி பைத்தியமே எந்திரி. அந்த காணிக்கை மட்டும் எடுத்துக்கிறேன். கெட்டப்ப மாத்தி செட்டப்ப மாத்தி வரணும். போய் தொலை. ஐயா இருங்க நம்ம கரையில போறோம். கரு தம்பி ஐயாவை போய் டிராப் பண்ணிட்டு வந்து. கடவுளே என்னால முடியலையே. எனக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு தெரியுமில்லக்கா. போனையா திரும்ப வந்துட்டாருங்க, திருந்தி வந்துட்டாருங்க. இனிமே நம்ம குடும்பத்துக்கு நல்லதானுக்கா நடக்கும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஏனுங்க என்ன அடிக்கிறீங்க? பின்ன என்னடா, நான் புவனேஸ்வரி இல்லையே, நான் அகிலாண்டேஸ்வரி. ஐயோ அந்த ஆள் வேற என்ன புவனேஸ்வரி நினைச்சு பேசிட்டு இருக்காரு. கண்ணை தூக்கிட்டாரு, கைய பிடிக்கிறாரு, முத்தம் கொடுக்கறாரு, கால்ல விழறாரு. இங்க வேற வரேன் என்னோட வாழறேங்கறாரு. நோ நோ நோ, ஐ கான்ட் பீ ஹியர். நான் போறேன். ஐயோ அக்கா ஐயா திரும்ப சந்தோஷத்துல நீங்க அகிலாண்டேஸ்வரிக்கு மறந்து புவனேஸ்வரி அக்கா நினைச்சிட்டானுக்கா. இப்ப என்ன பக்கா பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலங்கா. ஐயோ லெட் மீ திங்க் பண்ணுங்க, நல்லா திங்க் பண்ணுங்க. ஐயோ எப்படி போனா? கார்ல தான, நம்ம கார்ல தான கடி போடுங்க. கதிர் தம்பி தாங்க டிராப் பண்ண போயிருக்காருங்க. ஐயோ சாமி ஆசாமியா இருக்கானே. பார்வதி,
என்ன மன்னிச்சிடு பார்வதி. என்னாச்சு? நீங்க இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? நீ என்கிட்ட எதுவும் சொல்லலைன்னா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அங்க நடந்ததெல்லாம் ஜாக்லின் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா. கம்பெனி கட்டுறதை தடுத்து நிறுத்துறதுக்காக நீ ஒன்ற உசுரையே பணைய வச்சிட்டியாமே. என்ற ஊருக்கு நல்லது நடக்கணும்னு ஒன்ற உயிரை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ எத்தச்சோடு காரியம் பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என்ன வார்த்தை சொல்லி உன்னை பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல பார்வதி. மா, நானும் கிராமத்துல இருந்து வந்தவதான். விவசாயத்தை காப்பாத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் இந்த மண்ணுல பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. எனக்கும் இருக்கு. அதான் பண்ண. சரி, நான் போறேன்.